இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 22,000 23,000 24,000 ஏன் நாங்களே 24,000 கூட கொடுத்தோங்க. ஆனால் இனிமேலும் அதை பண்ண முடியுமான்றது டவுட்டு தாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நாங்கள் எங்களோட சொந்த ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காகவோ இல்லை வந்து மார்க்கெட்டில் நிறைய வீடு கொடுத்துட்டோம் அதனால இனிமேல் நம்ம என்ன ரேட் சொன்னாலும் கொடுத்தா மக்கள் வாங்குவாங்கன்றதுக்காகவோ கிடையாதுங்க. ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடு இம்போர்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து இதோட ரேட்டு ஒரு டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 87 ரூபா தான் இந்திய ரூபா கொடுத்தோம். ஒரு டாலருக்கு வந்து இப்போ இந்த வண்டி $200 இதை நாங்கள் வந்து இந்திய ரூபா கொடுத்து தான் டாலரை வாங்கினோம். இப்போ டாலர் வாங்குறப்ப ஒரு டாலருக்கு 87 ரூபா இந்திய ரூபா கொடுத்தோம். இன்னைக்கு வந்து 97 ரூபா இந்திய ரூபா கொடுக்குறோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா, அதாவது ஒரு டாலர் வாங்குறதுக்கு 10 ரூபா சேர்த்து எங்களுக்கு செலவாகுது. அதுவும் இல்லாமல் சைனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பர் வீட்டுக்கு வந்து $7 to $8 வந்து ப்ரைஸ் ஏற்றிருக்கிறாங்க. ஸோ உண்மையான காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏன் ரேட் ஏறுதுன்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பிங் ரேட்டுன்னு ஒரு மெயின் மேட்டர் இருக்குதுங்க. இந்த ஷிப்பிங் கப்பலில் சைனாலேருந்து இங்கே கப்பலில் கொண்டு வரது அதெல்லாம் முன்ன ரேட் கம்மியாக இருந்தது. இப்போ எல்லாமே ரேட் தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகி போச்சுங்க. ஸோ அதையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே சில பேர் வந்து மார்க்கெட்டில் 22,000 23,000 கொடுக்குறாங்களே எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாங்க. கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் குவாலிட்டியை கம்மி பண்ணி தான் கொடுக்க முடியும்.